ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு எள்ளு சட்னி இட்லிக்கு ஏற்ற மாதிரி எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது இட்லிக்கு தான் நல்லாயிருக்கும், தோசைக்கு அவ்வளோ சூட் ஆகாது, இட்லிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு 1/4 கப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கிறேன், 1/2 கப்பு தேங்காய், ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி, ஒரு மிளகாய் வத்தல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு இந்த எள்ளை லேசாக வறுங்க. லேசாக வெடிக்கிற ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடியே இதில் நம்ம தேவையான பூண்டையும் கருவேப்பிலையும் சேர்த்து வறுக்கிறோம். அப்படி வறுத்து அதுக்கப்புறமா அது கொஞ்சம் வெடித்து வர ஸ்டேஜில் தான் நம்ம இந்த மிளகாய் வத்தல், தேங்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ எள்ளு இன்னும் வெடிக்கலை, இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பூண்டையும் இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு லேசாக வெடிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் இந்த தேங்காயை சேர்த்துக்கோங்க. 1 பங்கு எள்ளுனா 2 பங்கு தேங்காய் வச்சு அரைச்சிங்கன்னா இந்த சட்னி நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி கொஞ்சமாக அரைக்கிறதுனால நான் ஒரே ஒரு மிளகாய் வத்தல் தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் கூட அரைச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல்லாம் கூட சேர்த்துக்கோங்க. இதை லேசாக வதக்கி விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த புளியையும் உப்பையும் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது இட்லிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது தண்ணி சேர்க்காமல் கெட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா சாம்பார் சாதத்து கூட அது ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இது மாதிரி கொஞ்சமாக கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி, ட்ரை பண்ணி பாருங்கள்.